தொடர்ச்சியாக பிரதமர் மோடி அவர்கள் எல்லா பிரச்சாரத்திலையுமே முஸ்லிம் இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில திடீரென களம் மாறி இருக்கிறது, காட்சி மாறி இருக்கிறதாக பார்க்க முடியுது. ஆர்எஸ்எஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் எலக்ட்ரோரல் பாண்டு குறித்தெல்லாம் எந்த கருத்தையுமே சொல்லவே இல்லை. திடீர்னு வந்து இடஒதுக்கீடு நாங்க வந்து பிரிட்டிஷ் முடிஞ்சது சுதந்திரம் கிடைச்சதுல இருந்தே நாங்க இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக தான் இருக்கிறோம், நாங்க இடஒதுக்கீடு எதிரானதுன்னு சொல்லி பொய்ய பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் ஒவ்வொரு முறையும் நாங்க 400 தொகுதியை வெற்றி வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார். ஆனா இன்னொரு பக்கம் அமித்ஷா அவர்களோ 2 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு, பிஜேபிக்கு 100 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்று இன்டர்னல் சர்வேகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப 2 கட்ட தேர்தல்ல 90 சீட் இப்பயே காலின்றார், அப்புறம் எப்படி 400 சீட் கிடைக்கும் என்ற வாதம் வைக்கப்படுது. இந்த ரெண்டுக்கும் உங்களுடைய பதில் என்ன? 2 கட்ட தேர்தல் நீங்க 3ஆம் கட்டத்தையும் சேர்த்துக்க வேண்டியதுதான். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பிரச்சாரம் முடியுது, இன்னும் மிஞ்சி போனா ஒரு ஹார்ட்லி 6 days இருக்கு. அப்ப 3 கட்ட தேர்தலில் கிட்டத்தட்ட 300 தொகுதி செமிஃபைனல்ஸ்னு வச்சுக்கலாம் நீங்க. அப்ப கிட்டத்தட்ட இந்த 300 தொகுதியில பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 50% இல்ல, அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ 400 தொகுதிங்கிறதெல்லாம் அதெல்லாம் பகல் கனவு, நடக்கவே நடக்காது. 300 பகல் கனவு தான், நடக்கவே நடக்காது. இது இன்டர்னல் சர்வே எல்லாரும் எடுத்திருக்காங்க, பிஜேபி மட்டும் எடுக்கல, எல்லாரும் எடுத்திருக்கிறாங்க. நீங்க ஒரு கட்சிக்கு எதிராகவோ ஆதரவாகவோ உணர்வு இருக்கணும்னா அந்த உணர்வை அளப்பதற்கான கருவி என்பது இன்றைய காலகட்டத்தில் சோசியல் மீடியா தாங்க. மெயின் மீடியா பெரிய பெரிய முதலாளிகள் இல்ல ஆளுங்கட்சிக்கு அனுசரணையாக உள்ளவர்கள், அவர்கள் வந்து அந்த மெயின் மீடியால இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க வந்து மாற்றுக்கருத்துலாம் பண்ண முடியாது. பத்திரிகைகளோ இல்ல வந்து தொலைக்காட்சிகளோ அப்படிதான் இருக்கும். ஆனா மக்கள் வந்து எப்படி இருக்காங்கிறதான கேள்வி. அப்போ எது மக்கள் ஊடகம்? இன்றைக்கு மக்கள் ஊடகம் வந்து சமூக ஊடகம் தாங்க. அதனாலதான் அது சோசியல் மீடியான்னு சொல்றோம். அப்போ சமூக ஊடகங்களோட வீச்சு, அதற்கான அந்த அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வியூஸ், இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணலாம்ல. அதான உண்மையான கம்பேரிசனா இருக்க முடியும். அப்போ தமிழ்நாடு, ஈவன் குஜராத் மீடியாஸ், இப்படி ஹிந்தி மீடியா, சோசியல் மீடியா, இப்படி எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு டேபுலேஷன் கீழே கொண்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% வந்து ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி, மோடியை தோல் உரிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க. அப்போ எப்படி வந்து அதுதானே காமன் மேனோட உணர்வா இருக்கு. ஏன்னா பிகாஸ் அதுல எல்லாத்துலயும் கமெண்ட்ஸ் வருது, எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். சரி, இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ வருது, அது சும்மா ஒரு இட்டு கட்டின வியூ, பூஸ்ட் பண்ணிட்டாங்க வியூ எல்லாம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் அதே தானே அடுத்தாப்புலயும் அதே வியூ தானே வருது, தொடர்ந்து வருதுல்ல. அப்போ இந்த நாட்டோட பல்வேறு மொழிகள், ஹிந்தி வந்து பல மாநிலங்களில் பேசப்படுகிற மொழி, அதனால நம்ம முக்கியத்துவம் தரோம். தமிழ், தெலுங்கு இதெல்லாம் நீங்க எடுக்கணும். எல்லா சோசியல் மீடியாவும் ஒன்று போல் எப்படி வந்து மக்களின் விருப்பத்தை பிரதிபலிக்கின்றன, அந்த மக்களின் விருப்பம் என்ன 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 என்னன்னா நம்மளாம் பேசுறதுதான். பிஜேபி ஆட்சிக்கு வந்தா கான்ஸ்டியூஷன் போயிடும், பிஜேபிக்கு ஆட்சிக்கு வந்தா இடஒதுக்கீடு போயிடும், வேலையில்லா திண்டாட்டம் கடுமையா இருக்கு, விலைவாசி உயர்வு எங்கேயோ இருக்கு, ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் பாலிசி ராங்கு, இப்படி நம்ம என்னெல்லாம் பேசுறோமோ, இங்க தமிழ்நாட்டில் என்ன பேசுறோமோ அதைத்தான் வந்து பிற மாநிலங்களையும் பேசுறாங்க அவங்கவுங்க மொழியில. அது சோசியல் மீடியால பிரதிபலிக்கு. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி அமித்ஷா 100ல கூட எப்படிங்க ஜெயிக்க முடியும்? 91, நீங்க சொல்ற கணக்கு சரிதான், 100லயே படிக்க பாதி போயிடுச்சு. அட்மிஷன், செல்ஃப் அட்மிஷனே பாதி தான். அப்படின்னா மொத்தம் இருக்கிற 543 தொகுதி, அப்ப பாதினாலே அது 270 தான் வரும். அப்ப எப்படி 300 தனியா வர முடியும்? அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது நமக்கே தெரியுது. அது 370ல அவங்க டார்கெட். ஆக 270ங்கிறது 220 குறையறதுக்கு வாய்ப்பு எப்போதுமே உண்டு இல்ல. பிரைட்டா தெரியுதுங்க அது எல்லாமே. இந்த 100மே கூட்டணியோட சேர்த்துதான் வரும்ன்றாரு. ஆமா, ஆனா பிஜேபி கூட்டணிங்கிறதுங்க முதல்ல இருந்தே வந்து அது ஒரு கூட்டணியே இல்ல. எக்ஸப்ட் சிவசேனா, அப்புறம் நிதிஷ்குமாரோட கூட்டணிங்கிறது பிஜேபிக்கு மைனஸ் பாயிண்ட். மற்றபடி எல்லாமே சின்ன சின்ன கட்சி. இந்தியா கூட்டணியோட கூட்டணி கட்சிகள் எல்லாமே மாநில கட்சிகள், எல்லாம் மாநிலத்தில் ஆளுங்கட்சியா இருக்கு, இல்லைன்னா முக்கிய எதிர்கட்சியா இருக்கு. அதனாலதான் காங்கிரஸே 300 இடத்துல நிக்க முடியுது. சரி, காங்கிரஸ் கட்சிக்கு 300 இடத்துக்கு மேல நிக்க முடியலையே. ஏன்னா காரணம் தான் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்குல்ல, வின்னபிலிட்டியை பேஸ் பண்ணி சீட்டு பங்கீடு, தொகுதி பங்கீடு. பிஜேபிக்கு அந்த தொகுதி பங்கீடு பிரச்சனையே ஏன் இல்ல? ஏன் இல்லைன்னா கூட்டணி கட்சி கேட்கல. அவ கூட்டணி கட்சியோட டிமாண்ட் இருந்தா தானே உங்களுக்கு வந்து தொகுதி உங்களுக்கு குறையும். நீங்க மேஜர் பார்ட்னருங்க, கையில உள்ள தொகுதி இருக்கு, கூட்டணி கட்சி எல்லாம் கடுமையான அழுத்தம் கொடுக்குது, நீங்க கொடுத்தா ஆகணும். அழுத்தமே கொடுக்கலன்னா
நீங்க கொடுக்க வேண்டியது இல்லை. நீங்க 450 கூட போட்டி போடலாம். அதானே பிஜேபி நடக்குது. அப்படின்னா கூட்டணி பலமே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆர்எஸ்எஸ் அடிப்படை கொள்கையே வந்து அது இந்துத்துவா பேஸ்டுங்க. இடஒதுக்கீடோட அடிப்படை சமூக நீதி மற்றும் அது ஜாதி அடிப்படையிலானது. இடஒதுக்கீடுங்கிறது எல்லா ஜாதிகளுக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்து முன்னேறணும். சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் ஏற்பட்டதுல இருந்து நம்மளோட கம்யூனல் ஜீவோ, முத்தியாமுலையார் கம்யூனல் ஜீவோ 1921, 100 வருஷம் ஆக போகுது. எப்போ ஒரிசாவில இருந்து கன்னியாகுமரி வரைக்குமான அவ்வளோ பெரிய நிலப்பகுதிக்கு நம்ம கொண்டு வர்றோம். அதை நம்ம தான் இந்திய அரசியல் சாசனத்துக்கே அந்த விழிப்புணர்வை கொடுத்தோம். பிராமணர்கள், பிராமணர் அல்லாதோர், அதுக்கு பிறகு வந்து இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், இஸ்லாமியர்கள் எல்லாத்துக்குமான இடஒதுக்கீடுங்க. அந்த பழைய இதை படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இவ்வளவு தூரம் 100 வருஷத்துக்கு முன்னாடி திங்க் பண்ணியிருக்காங்களான்னு நினைக்கவே ஆச்சரியமா இருக்கும். அப்போ ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லிட்டு இருந்தது? இது தவறு, இந்து மதத்தை ஒற்றுமைப்படுத்தணும்னா ஜாதி அடிப்படையில எதுவுமே இருக்கக்கூடாது. அப்ப இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவங்க. அப்ப இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது ஆர்எஸ்எஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்குமே தெரியும். சோ பிஜேபி இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது. அதை விடுங்க, பிஜேபியோட தாய் ஸ்தாபனம் பாரதிய ஜனசங்கம் 1967 காலேஜ் டேஸ்ல அவங்க மதுரையில நிக்கிறாங்க. தீபம் சின்னம், விளக்கேற்றும் விளக்கு சின்னம். இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தான் பேசிட்டு இருந்தாங்க. எத்தனையோ கூட்டங்கள் 2000 ஓட்டம் 3000 ஓட்டம் வாங்கினாரு கேண்டிடேட். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அது அவங்களோட ஒரிஜினல் கொள்கை. அதுதான். இன்ஃபேக்ட் அவங்க இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவா பேசுறாங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் ஓட் பேங்க் அவங்களுக்கு போகும். மண்டல் கமிஷன் வரும்போதுங்க காங்கிரஸ் கட்சி முதல்ல மண்டல் கமிஷன் எதிர்த்தது விபி சிங் காலத்துல. அதுக்கு பிறகு வந்து ராஜீவ்காந்தி படுகொலை, அப்புறம் நரசிம்மராவ் வரும்போது மண்டல் கமிஷனை வந்து அவர் வலிமைப்படுத்திட்டார். அப்போ மண்டல் கமிஷனை யாரெல்லாம் எதிர்த்தாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. பிஜேபி ஃபோர் ஃப்ரண்ட்ல இருக்கும். அப்படின்னா அவங்க எப்படி அதுல இருந்து மாற முடியும்? மாறினாங்கன்னா அவங்களோட அந்த அப்பர் காஸ்ட் ஓட்டு வங்கி, பிஜேபியோட ஓட்டு வங்கியில முக்கியமான ஓட்டு வங்கி ஒண்ணு மத ரீதியான ஓட்டு வங்கி, ரெண்டாவது அப்பர் காஸ்ட் ஓட்டு வங்கி. இந்த ரெண்டும் அவங்களுக்கு முக்கியம். அப்புறம் அப்பர் மிடில் கிளாஸ், வெரி ஹை அப்பர் மிடில் கிளாஸ், அவங்க எல்லாருமே இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் தான். அப்ப பிஜேபி இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது தான். இப்போ தேர்தல் பயத்துல, இந்த தோல்வி பயத்துல அப்படி மாத்தி மாத்தி பேசும்போது அவங்க இருக்கிறதையும் இழந்துருவாங்கிறது தான் என் கருத்து.